அப்படி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று வாக்கு கொடுத்து அவனை தேற்றினாரோ, அதே விதமாக கர்த்தர் உங்களுக்கு வாக்குகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை தேற்றுவதை உங்கள் கண்கள் காணும். நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே யெகோவா தேவன் சுவிசேஷ ஊழியங்கள் மூலமாக காண்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாள் ஆராதனைக்காக நாம் எல்லாரும் இயேசுவை நோக்கி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சதா காலமும் ஜீவனோடு இருக்கிறவரே, என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவரே, சர்வத்திற்கும் மேலான தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, சேரா மீன்களின் மத்தியிலும் கேரு மீன்களின் மத்தியிலும் வாசமாய் இருக்கிறவராக எங்கள் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்திற்குரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை ஆட்கொண்டவரே, அதிசயங்களை காண பண்ணுகிறவரே, அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, கிருபையாக தேடி வந்தீர், ரட்சித்தீர், அபிஷேகித்தீர், எங்களை இம்மட்டும் நடத்தி வருகிறவரே உமக்கு கோடான கோடி நன்றி இயேசுப்பா. இந்த அருமையான நாளிலே நீங்க ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிற இந்த அருமையான ஆராதனையை உங்களுடைய பொற்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க சொன்ன வார்த்தையின்படியாக என் நாமத்தினாலே கூடுகிற இடத்தில் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே, உங்களுடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறோம். இந்த ஆராதனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மத்தியில் இறங்கி வந்து ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் மத்தியில் வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். சத்துருவின் கிரைகள் அழித்து போடுவதற்காய் ஸ்தோத்திரம். உங்கள் நாமத்தை நீர் உயர்த்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த ஆராதனை ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். வழக்கத்தின்படியே நாம் பாடல் மூலமாக அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் 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 என்கிற பாடலை பாடி நாம் இயேசுவுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். பார்போற்றும் தூய தேவன் அவர், மெய் ராஜா அவர், நம்முடைய நாதன் அவர், பயம் நீக்கும் துணையாவும் ஆனவர் அவர். இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பார்போற்றும் தூய தூய தேவனே, மெய்ராஜாவே, எங்கள் நாதரே, பயம் நீக்கும் துணையாவும் ஆனீரே, சரணம் சரணம் சரணம், சரணம் சரணம் சரணம். இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இலை பாறுதல் தரும் வேந்தனை, இன்னல் துன்பம் நீக்கும் அருளாதரே, ஏழையேனை ஆற்றி தேற்றி காப்பீரே, சரணம் சரணம் சரணம், சரணம் சரணம் சரணம். எல்லாரும் சேர்ந்து இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். அல்லேலூயா பாடி வந்து துதிப்பேன், மனதார உம்மை என்றும் போற்றுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், சரணம் சரணம் சரணம், சரணம் சரணம் சரணம். இயேசு ராஜனின் திருவடிக்கு
சரணம் சரணம் சரணம். உந்தன் சித்தம் செய்ய அருள் தாருமே, எந்தன் சித்தம் யாவும் என்றும் ஒழிப்பீரே. சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும். சரணம் 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 சரணம். எல்லாரும் சேர்ந்து இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் 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 சரணம். இயேசுவுக்கே சரணம் சரணம் சரணம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா. ஏசப்பா ஒருவருக்கு தான் எல்லா துதி, ஏசப்பா ஒருவருக்கு தான் எல்லா கணம், ஏசப்பா ஒருவர் தான் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவர் தேவன். தேவன் என்றால் ஆராதிக்கப்படுகிறவர் என்று அர்த்தமாம் என்பதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம், ஏசப்பா ஒருவரே சகல துதிக்கும் பாத்திரராய் இருக்கிறார். அவருடைய நாமம் தான் எல்லா துதிக்கும் பாத்திரராய் இருக்கிறது என்பதை நாம் தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் சிறிது நேரம் அந்த பரிசுத்த நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சங்கீதக்கார தாவீது சொல்லுகிறான், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்கிற வார்த்தையின்படியாக. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் வாஞ்சிக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும், உங்களுடைய எல்லா தேவைகள், உங்களுடைய எல்லா விதமான போராட்டத்திலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, போராட்டத்திலிருந்து விடுதலை, கற்பத்தின் கனியின் ஆசீர்வாதம், ஏற்ற துணை மற்றுமாக ஆவிக்குரிய எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள நாம் கொடுக்கப்பட்ட ஒரே வழி அவருடைய நாமமே. ஹல்லேலூயா. அந்த உன்னதமான நாமத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்க எங்களை ஒப்பு கொடுங்க. என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பழுகவும் பெருகவும் பண்ணுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆகையால் அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிற அந்த ஸ்தோத்திர பலிகளினாலே நாம் சிறிது நேரம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கண்மலையாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். காண்கிற தேவாதி தேவனாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தெய்வமே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்க எங்க கரத்தில் கொடுக்கிறவராகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே, முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, சாத்தானின் தலையை நசுக்கின தெய்வமே, எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்த தெய்வமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி நன்றி ஐயா. மரித்தீர், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீர், சதா காலமும் எங்களுக்காகவே ஜீவித்துக் கொண்டிருக்கிற தெய்வமே, எங்கள் கண்ணீரை துடைக்கிற தெய்வமே, எங்கள் வேதனைகளை எங்கள் விட்டு மாற்றுகிற தெய்வமே, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேனிலும் இனிமையான உங்க நாமம் வாழ்க, தேனிலும் மதுரமான உங்க நாமம் வாழ்க. பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குகின்ற உங்க நாமம் வாழ்க. எங்களை ஆசீர்வதிக்கிற நாமம் வாழ்க. ஏசப்பா நீர் நல்லவர், ஏசப்பா நீர் வல்லவர், ஏசப்பா நீர் போதுமானவர், ஒருபோதும் எங்களை கைவிடாத தெய்வமே, உம்மை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒருபோதும் நம்மை விட்டு விலகிடார் என்கிற ஒரு அருமையான பாடலை பாடி நாம் இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நம் துதி
ஜெயிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், சேமத்தை சுதந்தரிப்போம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், சேமத்தை சுதந்தரிப்போம். அவர் அதிசயமானவர், அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், சேமத்தை சுதந்தரி. ஆமென், ஆமென், ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், சேமத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா, அல்லேலூயா, மகிமை, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்காலம் நமக்குண்டு, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து துதிப்போமா? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், சேமத்தை சுதந்தரிப்போம். தேவ பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், சேமத்தை அக்கினி இறங்கி வருகிறது. எல்லாருமாக ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை ஜெயிப்போம், சேமத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஆமென், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு நாளும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அல்லேலூயா, ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன தெய்வம் சதா காலமும் கைவிடாமல் நம்மை பாதுகாப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை நிரப்புவதாக. ஆம், ஆம். அதே அபிஷேகத்தோடு நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லுவோம். சங்கீதம் 65 அதிகாரம் 2 வசனத்தையும், சங்கீதம் 37 அதிகாரம் 4 வசனத்தையும் நாம் தலைப்பு வசனமாக வாசிப்போம். சங்கீதம் 65:2 தாவீது அருமையாக நம் ஏசாபாவுக்கு கொடுத்த ஒரு பெயர், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளிலே எல்லாவற்றிற்கும் மேலாக உமது வேதத்தை முக்கியப்படுத்தி இருக்கிறீர் என்கிற வார்த்தையின்படியாக ஆமையா பாடினோம், துதித்தோம், ஆராதித்தோம்.
நீர் மகிமைப்பட்டீர். எல்லாவற்றிற்கும் மேலானது உம்முடைய வார்த்தை. உம்முடைய வார்த்தையை வாசித்திருக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு என்ன பேச சித்தமாய் இருக்கிறீரோ அடிமையை மறைத்து எங்கள் பிள்ளைகளோடு பேசும். இந்த வார்த்தை எங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை கொண்டு வரட்டும். சாட்சியாய் நிறுத்தும், சாட்சிகளாய் எழுப்பும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கடந்த வாரத்தில் ஒரு செய்தியை கேட்டோம். இந்த நாளிலும் கர்த்தர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்று கர்த்தருடைய தாசனாகிய தாவீது அருமையாக பரிசுத்தாவில் எழுதப்பட்ட வார்த்தை. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தேவனா? அவர் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் தான் தாவீது சொல்லுகிறான், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று. தொடர்ச்சியாக அவன் சொன்ன அந்த சங்கீதத்தில் அவன் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் ஜெபத்தை கேட்கிறவர், யாருடைய ஜெபத்தை கேட்கிறார் என்பதை தான் அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். யாருடைய ஜெபத்தை கேட்பாராம்? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. யாரு கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார் என்று தாவீது மூலமாகவே ஒரு கேள்வி, தாவீது மூலமாகவே பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம் இயேசப்பா எவ்வளவு எளிமையான காரியங்களை எதிர்பார்க்கிறார் பார்த்தீங்களா? எப்பொழுதுமே தேவன் தம்மை எளிமையில வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்ம நினைச்சிருப்போம் அப்படி இப்படி இப்படி இப்படின்னு, ஆனால் அவர் வேதாகமத்தில் எளிமையான வழிகளை தான் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார், நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காக. ஹல்லேலூயா. ஆகையால் தான் வேதத்தில் அவரே சொல்ற மத்தேயில, என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கும் என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல யோவான் சொல்லுகிறார், கர்த்தருடைய கற்பனைகள் யாவும் பாரமானவைகள் அல்ல என்று. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை? நான் எவ்வளோ தர ஜெபிக்கிறோமே, எப்படியெல்லாம் ஜெபம் பண்றேனே, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுகிறேனே, ஆனால் இன்றைக்கு எனக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லையே என்ற அங்கலாய்ப்போடு நீங்கள் இருக்கலாம், ஒரு கேள்வியோடு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு பதிலை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்தா போதும், அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் எப்படி விளங்க பண்ண முடியும் என்பதை தான் தியானம் பண்ண போகிறோம். அதற்கு முன்பதாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனைகளையும் பாருங்களேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஆலோசனை. தொடர்ந்து நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இது அடிக்கடி நம்ம உபயோகப்படுத்துகிற வசனம். கடைசி பகுதியில் அங்கு சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலனாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 2 வசனங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது தான் நம்முடைய பலனா இருக்கிறது. அப்படியானால் ஒரு 3 காரியங்களை தியானம் பண்ண போகிறோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறோம் என்பதை நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும், எப்பொழுது அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது என்று. சங்கீதம் 119ஆவது அதிகாரம் 70ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை, ரொம்ப எளிமையான காரியங்கள் தான். 70ஆம் வசனத்துல, அவர்கள் இருதயம் நினந்துண்ணி கொடுத்திருக்கிறது, நானோ, அந்த பிற்பகுதியில் சொல்றான் பாருங்க, உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதே சங்கீதம் 119:77லையும் 174ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் தாவீது சொல்லுகிறான், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அப்படியே இன்னொரு அதே 174 அதே சொல்லுகிறான், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க அழைக்கப்படுகிறோம். எப்பொழுது மனமகிழ்ச்சியா இருக்கிறோம் என்பதை விளங்க பண்ணுகிறோம் என்றால், அவருடைய வேதத்தை தியானம் பண்ணுவதன் மூலமாக உங்கள் வேத வாசிப்பும் தியானமும் எப்படி இருக்கிறது என்பதை நீங்களே சிந்தித்துக் கொள்ளுவீர்களாக. பார்த்தீங்கன்னா சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 92ஆம் வசனத்தை அவன் அழகாய் சொல்லுகிறான், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராமல் இருந்திருக்குமே, ஆனால் நான் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன் என்று அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அப்போ இந்த வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியா இருக்கிறதா?
எல்லாவற்றை காட்டிலும் இயேசப்பா எழுதி கொடுத்த அவருடைய பரிசுத்தமான இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் எனக்கும் மனமகிழ்ச்சியா இருக்கிறதா? நாம் எப்படி இதை வாசிக்கிறோம், நாம் எப்படி தியானம் பண்ணுகிறோம் என்பதை நாம் இன்றைக்கு உற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் தான் நமக்கு வெளிச்சம். நாம் வேத வாசிப்பு இல்லாமல் நாம் வெளிச்சத்தில் நடக்கவே முடியாது. நாம் வேதம் வாசிக்கவில்லை என்றால் நிச்சயமாகவே இருளில் தான் வாழ முடியும், இடறிதான் போய் முடியுமே தவிர நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ரொம்ப சாதாரணமாக நாம் நினைத்து கொள்ளுகிறோம். என் அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்ட நமக்கு இருக்க வேண்டிய 2 முக்கியமானவைகள். நாம் கர்த்தரோடு கூட பேச வேண்டும், அதுதான் கொடுக்கப்பட்ட வழி ஜெபம். கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும், அதுதான் அவர் எழுதி கொடுத்த பரிசுத்தமான வார்த்தை. இந்த 2மே சரியாக இருக்கும் பொழுதுதான் நம்முடைய நினைத்த காரியங்கள் நடைபெறும். இதுல ஒன்றிலே ஒன்று குறைபாடு இருந்தாலும் நம் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும் என்பதை மறந்து விடாதீங்க. நிறைய பிள்ளைங்க நீங்க ஜெபிக்கிறீங்க, ரொம்ப நேரம் ஜெபம் பண்றீங்க, ஆனால் கர்த்தர் நம்மோடு பேச சித்தம் கொண்டு நம்மோடு பேச நம்ம கொடுக்கப்பட்ட இந்த வேத வாசிப்பிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நீங்கள் உய்த்து ஆராய்ந்து பாருங்க. இந்த வருஷ துவக்கத்தில் இருந்தே இயேசப்பா நமக்கென்று எழுதி கொடுத்த பரிசுத்தமான வார்த்தைகளை வாசிக்க ஒப்பு கொடுங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வாசிங்க, அதை தியானம் பண்ணுங்க. அப்பொழுது நிச்சயமாகவே நமக்கு மன மகிழ்ச்சியா இருக்கும். இதை அவன் உறுதிப்படுத்துகிறான். சங்கீதம் 104 அதிகாரம் 34 வசனத்தை நீங்க எடுத்து நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். நான் அவரை தியானிக்கும் தியானம் இன்பமாயிருக்கும், இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன் என்று தாவீது சொல்லுகிறான். ஹல்லேலூயா. என் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வேத வாசிப்பை சற்று சீர்படுத்தி பாருங்க, சீர்தூக்கி பாருங்க. அனுதினம் வேதம் வாசிக்கிறீங்களா? இல்லை என்றால் எப்பொழுதாயிலும் வாசிக்கிறோமா? இல்லை என்றால் வாரந்தோறும் சர்ச்சுக்கு எடுத்துட்டு போயிட்டு வந்து அந்த அலமாரியில வச்சு அடுத்த வாரம் தூசி தட்டி எடுக்கிறோமா? ஜாக்கிரதை. கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கொடுத்திருக்கிற வார்த்தைகள் தான் வேதம். வேற எந்த ஜாதிக்குமே அவர் அப்படி செய்யவில்லை, நமக்கு தான் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்தமான வார்த்தையை வாசிக்க நீங்க ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே நீங்க மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாய் வருவீங்க. அப்போ நீங்க ஜெபத்தை ஏறெடுப்பீங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏனென்றால் எச்சரிப்பாய் கொடுக்கப்பட்ட வசனம் நீதிமொழிகள் 28 அதிகாரம் 9 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தால், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் அருவருப்பாக மாறிவிடுமா? எப்பொழுது வேதத்தை கேளாதபடி நாம் ஜெபத்தை ஏறடும். வேதம் வாசித்தா தானே எப்படி ஜெபிக்கணும்னு தெரியும், வேதம் வாசித்தா தானே எப்படி பரிசுத்தமா வாழணும்னு தெரியும், வேதம் வாசித்தா தானே எது தப்பு எது ரைட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆகையால் வேத வாசிப்பு நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான காரியமாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதம் 1 நல்லா தெரியும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் நமக்கு எல்லாம் தெரியும். பாருங்க, இந்த சம்பவம் 2 நாளாகமும் 15 அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்த்தா தெரியும். அங்க அசரியா என்கிற ஒரு மனுஷன் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கி அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறான். என்ன? கர்த்தருடைய ஜனங்களே, யூதாவின் ஜனங்களே, வார்த்தையை கேளுங்க. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை என்று அவன் தீர்க்க தரிசனமாய் ஜனங்கள் இடத்துல பேசுகிறதே பாருங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மெய்யான தேவனும் இல்லை, ஊழியக்காரர்கள் உபதேசிக்கிற ஊழியக்காரர்களும் இல்லை, வேதமும் இல்லை என்று வேதம் எச்சரிக்கிறது. யோசித்து பாருங்க. உண்மை சத்தியமா அறிவிக்கிற காரியங்கள் இல்ல, வேதத்தை வேதமாய் போதிக்கிற ஆட்கள் இல்ல. அதனால அவங்க பெரிய பாடுகள் இருந்தாங்க. தன்னை மாத்திக்கிற இந்த தீர்க்கதரிசனம் வந்த பிறகு அவங்க மாற்றிக்கொண்டார்கள். அந்த அதிகாரம் வாசித்து பாருங்க. அவங்களை தேவன் மிகுந்த ஆசீர்வாதத்தினால் நிரப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு என்கிற வார்த்தையின்படியாக நாம் மனமகிழ்ச்சியா இருக்கிறோம் என்பதை எப்படி விளங்க பண்ண முடியும்? சங்கீதம் 122 அதிகாரம் 1 வசனம். இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம், தெரிந்த காரியங்கள் தான். இதை நம்ம சீர்படுத்தினால் போதும், நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை நிரப்பும். பாருங்க, வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தே. ஹல்லேலூயா. எத்தனை பிள்ளைகளுக்கு சண்டே எப்போ வரும் காத்து கொண்டு இருக்கிறீங்க? இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை போற கிறிஸ்தவர்களா இருக்கிறோமா? கிறிஸ்துமஸுக்கு போற கிறிஸ்தவர்களா?
நியூ இயருக்கு போற கிறிஸ்தவர்களா, இல்ல குட் ஃப்ரைடே ஈஸ்டருக்கு போற கிறிஸ்தவர்களா? இல்லை என் அருமையான தேவ பிள்ளைகளே, 6 நாட்கள் கர்த்தர் நமக்கு என்று கொடுத்திருக்கிறார். 7ஆம் நாள் கர்த்தருடைய ஓய்வு நாள். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்பது 10 கற்பனைகளில் ஒரு கற்பனையா இருக்கிறது. மறந்து போகாதீங்க. ஆலயத்துக்கு போக மறந்து போகாதீங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுது வரும் என்று சனிக்கிழமை ஆயத்தமாய் உங்கள் சபைக்கு செல்லுங்க. இயேசுவை ஆராதிக்க ஒப்பு கொடுங்க. உண்மையை ஆராதிக்க ஒப்பு கொடுங்க. எந்த பிள்ளைகள் சபை கூடி வருதலில் அதிக கரிசனையோடு இருக்கிறார்களோ அவர்கள் தான் மனமகிழ்ச்சி உள்ள பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் கண்ணீரோடோ இல்ல முழங்காற்படி ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுதோ கர்த்தருடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 865ஆம் பக்கம் ஏசாயா, அந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. ரொம்ப முக்கியமான வசனம். ஏசாயா 58வது அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். 13, 14ஆம் வசனம். 58வது அதிகாரம் தயவு செய்து குறித்து கொள்ளுங்க, வாசித்து பாருங்க. என் பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சண்டே நமக்கு ஓய்வு நாள். இந்திய தேசத்துல சண்டே தான். முஸ்லிம் கண்ட்ரியில பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. மற்ற நாடுகளை அந்தந்த நாட்கள் கூடுகிறார்கள். கர்த்தர் இறங்கி வருகிறார். மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்கோங்க, சத்தியத்தை பிடிச்சுக்கோங்க. சொல்றார் அடுத்த வசனத்துல, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். அவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் சொல்லிட்டு, அது முக்கியமான காரியம். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. எந்த தீர்க்கதரிசியோட வாய் சொல்லல, எந்த ஒரு விசுவாசியோட வாய் சொல்லவில்லை. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று சொன்னால் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது பாத்தீங்கன்னா. இந்த ஓய்வு நாளை குறித்து நிறைய வசனம் இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரங்களில் வெறும் ஓய்வு நாள் ஆராதனை குறித்து எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு தனி செய்தியாக கூட நம்ம தியானம் பண்ணலாம். இப்பொழுது பிடித்துக் கொள்ளுங்க அன்பு பிள்ளைகளே. வாரந்தோறும் சபைக்கு செல்ல தவறாதீங்க. வாரந்தோறும் சபைக்கு சென்று இயேசுவை ஆராதிக்க தவறாதீங்க. அவருடைய வாயே சொல்லிற்று. அவருடைய அந்த நாளை அவருக்கு என்று கொடுத்து நீங்க ஆராய்த்து பாருங்க. நிச்சயமாவே கர்த்தர் உங்களை உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவார். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கப்படும். தடைப்பட்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் விடுதலையாக்கி தருவார். நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆல்ரெடி நம்ம தியானம் பண்ண செய்த லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை உங்களை கீவேர்டா எழுதிக்க சொன்ன ஞாபகம் தெரியல பாருங்க. 4:16 ஓய்வு நாள் தோறும் ஏசப்பா ஜெபாலயத்தில் தான் இருக்கிறார், வேற எங்குமே இல்லை அவர். அப்ப அவர் இருக்கிற இடத்துல நீங்களும் நானும் இருந்தால்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாய் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 5:16 நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும். சுற்றுப்புறத்தார், சுற்று தேசம் எங்கிலும் உள்ள வியாதியஸ்தர்களை எல்லாம் எருசலேம் ஆகிய ஜெபாலயத்திற்கு கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை கர்த்தர் சுகமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் வியாதியிலிருந்து விடுதலை சபை கூடி வருதலில், உங்க கடன் பாரத்திலிருந்து விடுதலை சபை கூடி வருதலில், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் சபை கூடி. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய அனந்த ஞானம் சபையின் மூலமாக தெரிய வரும் என்று எபேசியரில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. உண்மையான சத்தியங்கள், மறைந்திருக்கிற சத்தியங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள சபை கூடி வருதலுக்கு நாம் செல்ல வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஏனென்றால் இந்த சபை கூடி வருதல் ஏசப்பாவுக்கு நமக்கும் நியமிக்கப்பட்ட நித்திய உடன்படிக்கை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகையால் சபை கூடி வருவதை குறித்து கரிசனையா இருங்க. வாரந்தோறும் சபைக்கு சொல்லுங்க. தனியா சொல்லாதீங்க, குடும்பமா சொல்லுங்க. நிச்சயமாவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டா இருக்கும். கடைசியாக கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு என்கிற வார்த்தையின்படியாக கொடுக்கப்பட்ட 3வது காரியம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும். அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவருடைய பலவீனத்துக்காக மேன்மை பாராட்டுகிறாராம். அப்போ என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று வாக்கு கொடுத்தார் அல்லவா. அதை கீழே நீங்க வாசித்து பாருங்க. அவர் பட்ட நிந்தையை குறித்து சொல்லுகிறார், அவர் பட்ட துன்பத்தை குறித்து சொல்லுகிறார், அவர் வடித்த கண்ணீரை குறித்து சொல்லுகிறார், அவர் ஏமாற்றப்பட்ட அந்த ஏமாற்றத்தை குறித்து சொல்லிட்டு சொல்றாரு, இதிலே நான் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், சந்தோஷப்படுகிறேன் என்று. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரம்
சம்பவம் வரும். உண்மை. வேதம் சொல்லுகிற கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். எந்த பரிசுத்தவான்களும் இதற்கு விதி விலக்கு அல்ல. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும், கர்த்தருக்காக வாழ்கிற பிள்ளைகள் அத்தனை பேரும் துன்பத்திலே வந்தார்கள். ஆனால் அது நிரந்தரமான துன்பம் அல்ல, நிரந்தரமான வேதனை அல்ல. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலை நிறுத்துவார் என்று வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் உங்களுக்கு வருகிற நிந்தையை குறித்து சந்தோஷப்படுங்க, உங்களுக்கு இருக்கிற வேதனை குறித்து சந்தோஷப்படுங்க. கடன் பாரம் இருக்கிறதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் ஏற்ற துணைக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்றீங்களா, சந்தோஷப்படுங்க, கர்த்தர் நிறைவேற்றுவார். கற்பத்தின் கனிக்காக அநேக ஆண்டுகள் காத்து கொண்டிருக்கிறீர்களா, என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதன் மூலமா வருகிற நிந்தை, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. இயேசுவுக்குள்ள சந்தோஷமா இருக்கும் போது நிச்சயமாவே எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று வாக்கு கொடுத்து அவனை தேற்றினாரோ, அதே விதமாக கர்த்தர் உங்களுக்கு வாக்குகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை தேற்றுவதை உங்கள் கண்கள் காணும். நிச்சயமாக நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஏங்க, சந்தோஷமா இருக்கிறது, அவரை துதிக்கிறது சாதாரண விஷயங்க. நல்லா எல்லா காரியமும் நடக்குது, ஒரு காரியமும் தோல்வி இல்லை, எல்லா காரியமும் நிறைவா இருக்கும் போது ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா நீர் வாழ்க என்று சொல்வது எளிது. ஆனால் நெருக்கப்படும் போது, நாம் நினைத்த காரியம் நடக்காம இருக்கும் போது, தோல்விகளை அனுபவிக்கும் போது, நிந்தையை அனுபவிக்கும் போது, நஷ்டத்தை அனுபவிக்கும் போது, வேதனை அனுபவிக்கும் போது, சோதனை அனுபவிக்கும் போது ஏசப்பா உமக்கு நன்றி என்று சொல்வதை தான் கர்த்தர் விரும்புகிறாருங்க. ஹல்லேலூயா. ஆகையால் உங்களுக்கு இருக்கிற நிந்தைகளை குறித்து சந்தோஷப்படுங்க, வேதனை குறித்து சந்தோஷப்படுங்க. நீங்க நினைத்த காரியம் நடக்கலையா, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. கண்டிப்பாக ஆபகுக்கு தீர்க்கதரிசி சொன்னானே, அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பழம் கொடாமற் போனாலும், மந்தையிலே ஆடுகள் மாடுகள் இன்றி போனாலும் நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொன்னானே. அப்படியாக நீங்க சொல்லுங்க. நிச்சயமாவே கர்த்தர் உங்கள் போராட்டங்களுக்கு முடிவை உண்டாக்கி உங்க காரியம் எல்லாம் ஜெயமா இருக்க கிருபை செய்வார். ஏசப்பாவை நோக்கி நன்றி செலுத்தும் போது கர்த்தர் அந்த விடுதலை கொடுத்து உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் போராட்டங்களை மாற்றுவார். ஆம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் சொன்னாரே, நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆகையால் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இந்த 3 மிக முக்கியமான காரியம், இந்த 3 காரியங்களை தியானம் பண்ணுங்க, இதை செய்ய ஒப்பு கொடுங்க, பிராக்டிகல் லைஃப்ல கொண்டு வாங்க. நீங்க சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்பதை ஏசப்பாவுக்குள்ள நான் நிச்சயமாய் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை, மகா பரிசுத்தம் உள்ளவரை, நீர் ஜெபத்தை கேட்கிறவர். ஐயா, யாருடைய ஜெபத்தை கேட்கிறீர்? யார் உம்மிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருந்து வேண்டுதல் செய்கிறார்களோ அவருடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறீர் என்கிற ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்தீரே. உம்முடைய பிள்ளைகள் கேட்டிருக்கிறார்கள். அந்த 3 காரியங்களை தியானம் பண்ணி ஒப்பு கொடுக்கட்டும், அப்படியாக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கட்டும். அவருடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும். ஆசீர்வதியும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும், வருகிற நாளிலே சாட்சியாய் நிறுத்தும். நீர் அப்படியே செய்வதற்காக மக்கள் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you.